தமிழ்நாடு முழுவதும் விவசாயிகளை வஞ்சித்து வருகின்ற தாவேக அரசை கண்டித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்றது. அதில் தஞ்சாவூரில் நம்முடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அவர் பேசியதில் முக்கிய அம்சங்களை மட்டும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கிறோம். அண்ணன் எடப்பாடியார் பேசுகிற போது முக்கியமாக குறிப்பிட்டு சொன்னது, காவிரி நதிநீர் பிரச்சனை என்பது 1986 இருந்து இன்றைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலமாக மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனையை அன்றிலிருந்து இன்று வரை ஆட்சியிலே இருந்தவர்கள் தொடர்ந்து ஒருத்தர் மாற்றி ஒருத்தர், அதிலும் குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதற்காக சட்ட போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி சுப்ரீம் கோர்ட்ல அதற்கு தீர்ப்பும் வாங்கி இந்த மாதத்துல இவ்வளவு தண்ணி முறைப்படுத்தி தமிழ்நாட்டிற்கு தர வேண்டும். குடிநீருக்காக சில மாதங்களிலே 9 டிஎம்சி, விவசாய பயன்பாட்டிற்காக சில மாதங்களிலே 30 டிஎம்சி, இப்போது ஆகஸ்ட் மாதம் 40 டிஎம்சி என்று ஒவ்வொரு மாதத்திற்கு எத்தனை டிஎம்சி தண்ணீர் தர வேண்டும் என்பதெல்லாம் வரையறைப்படுத்தி தீர்ப்பாக சுப்ரீம் கோர்ட்லேயே கொடுத்துட்டாங்க. இதை தாவேக அரசு சரியாக பின்பற்றாமல் அனுபவம் இல்லாத காரணத்தினால் அவங்க தொடர்ந்து ரீல்ஸ் மோகத்தில் ரீல்ஸ் போடுவதிலேயே கவனம் செலுத்திக் கொண்டிருப்பதனால் இதை முறையாக அணுகாததனால் இன்றைக்கு விவசாயிகளுக்கு சம்பா பயிர் செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கடுமையாக கண்டிக்கிறது என்று அவர் சொன்னார். அதாவது ஜூன் மாதமே நமக்கு தர வேண்டிய தண்ணீர் தராத போது இந்த தாவேக அரசாங்கம் உடனடியாக செயல்பட்டு சட்ட ரீதியாக அதை சுப்ரீம் கோர்ட்டில் அணுகியிருந்தால் இன்றைக்கு ஆகஸ்ட் மாதம் நமக்கு தேவையான தண்ணீர் திறந்து விடப்பட்டிருக்கும். அவர்கள் அன்றைக்கு காலதாமதப்படுத்தி தேவையற்ற விஷயங்களிலே கவனம் செலுத்திக் கொண்டு ரீல்ஸ் போட்டுக்கொண்டு முக்கியமான வாழ்வாதார பிரச்சனையில் கவனம் செலுத்தாதனால் இன்றைக்கு இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பதை மிக அழகா தெளிவா எளிய மக்களுக்கு புரிகின்ற வகையில எடுத்துரைத்தார். அடுத்ததாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி எல்லா கட்சிகளுடைய கருத்துக்களையும் கேட்டு ஒருமனதாக இந்த பிரச்சனையை நாம் மத்திய அரசாங்கத்திடத்தில் எடுத்துரைக்க வேண்டும், நீதிமன்றத்தில் எடுத்துரைக்க வேண்டும் என்று அனைத்து கட்சிகளும், குறிப்பாக தாவேக அரசில் இடம்பெற்றிருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்டுகள் உட்பட அனைத்து கட்சிகளும் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று சொன்ன போதும் தாவேக அரசு தொடர்ந்து மறுப்பதற்கு காரணம் அவர்களுக்கு இந்த விஷயத்திலும் சரி, தமிழ்நாடு அரசியலிலும் சரி, விவசாயத்திலும் சரி, மக்கள் நலனிலும் எந்த அக்கறை இல்லை என்பதோடு அனுபவம் இல்லை. விவசாய கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும். அவருடைய பிரச்சாரத்தின் போது எப்படி அவர் சொன்னாரோ அதே போல நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வலியுறுத்தினார்கள். நீண்ட 1 மணி நேரம் பேசினாரு. கடுமையான வெயிலையும் பொருட்படுத்தாது தொண்டர்கள் எல்லாம் இருந்து அதை கவனமாக கேட்டார்கள். நிறைய பொதுமக்கள் வந்திருந்தாங்க, விவசாயிகள் நிறைய பேர் வந்திருந்தார்கள். அண்ணன் எடப்பாடியாருடைய ஆட்சி காலத்திலே சுமார் 12,000 கோடி அளவிற்கு விவசாய கடன் தள்ளுபடி செய்யப்பட்டதை எல்லாம் அவர் எடுத்துரைக்கிற போது மிகுந்த ஆரவாரத்தோடு மக்கள் அதை வரவேற்று கைதட்டி வரவேற்றார்கள். இதெல்லாம் பார்க்கிற போது தமிழ்நாட்டு மக்களுக்கான ஒரே தலைவன் அண்ணன் எடப்பாடியார் தான், விவசாயிகளுக்கான ஒரே குரல் அண்ணன் எடப்பாடியார் தான், விவசாயிகளை அறிந்த, விவசாயிகளுடைய துன்பங்களை அறிந்த ஒரே தலைவன் அண்ணன் எடப்பாடியார் தான். எடப்பாடியாருடைய குரலை சட்டமன்றத்திலே நசுக்குவது, விவசாயிகளுடைய குரலை நசுக்குவது. தாவேக அரசை கண்டித்து முதல் முறையாக பிரதான எதிர்க்கட்சியாக அதிமுக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்பதையும் இந்த ஆர்ப்பாட்டம் நமக்கு தெள்ள தெளிவாக எடுத்துரைக்கின்றது. தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடந்த அத்தனை இடத்திலும் வெள்ளம் போல் கூட்டம் திரண்டு வந்ததை பார்க்கிற போது தாவேக மோகம் மக்கள் மத்தியிலே குறைந்து விட்டது. மக்கள் அவர்களுடைய ஜீவாதார பிரச்சனைகளிலே தாவேக மெத்தனம் காட்டுகின்றது என்பதனை உணர்ந்து கொண்டார்கள் என்பது தெளிவாக